வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே நடிக்கிற அடுத்து பராசக்தின்னு ஒரு படம் வரப்போம். அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வீடியோ பார்க்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சில வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த படத்தோட டைட்டில் என்னென்னு, இந்த பராசக்தி இந்த படத்தோட கதை என்னென்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா 1960 ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரோட பயோபிக் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அவரோட பயோபிக் எதுக்கு எடுக்காங்க நான் சொல்லிடுறேன். 1965 ஹிந்தியை கட்டாய மொழியாக்கணும்னு மத்திய அரசு சொன்னாங்க. அதை எதிர்த்து பல பேர் போராடினாங்க. அது நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் போராடினாங்க. அதில் இந்த ராஜேந்திரனும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். இவர் பார்த்தீங்கன்னா போராடி சுட்டுக் கொல்லப்பட்டார். ஸோ அதனால தான் இவரோட கதையை எடுக்கிறாங்க. இவரோட சிலை கூட இது வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. அதுக்கு தான் சொல்லியிருப்பார். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பொங்கலப்போ ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படம் எனக்கு பெருசாக ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அடுத்து ஜனநாயகன் வேறு கூட வந்துட்டுருக்கு. ஸோ தளபதி படம்னாலே ரொம்ப அலப்பறையாக இருக்கும். இதில் வேறு கடைசி படங்கிறதுனால அலப்பறை பயங்கரமாக அதிகமாயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பராசக்தி சரியாக நல்லா தான் ஓடும் கண்டிப்பாக. ஆனால் சரியாக ஓடுற மாதிரி எனக்கு தெரில. இந்த படம் டைரக்ட் பண்ணுறது சுதா கொங்காரா, அதாச்சும் அந்த பராசக்தி டைரக்ட் பண்ணுறது. இதோட ப்ரொடியூசர் ஆகாஷ் குமார், அடுத்து சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியா கொங்காரா யாருன்னா சுதா கொங்காரோட பொண்ணு தான். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஸ்ரீலீலா, அடுத்து வில்லன் ஜெயம் ரவி தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்த டீசரில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி சிவகார்த்திகேயனோட ஃபோட்டோவை பார்த்து சுட்டுட்டு இருப்பார். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் வில்லனாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த படம் பொங்கலப்போ ரிலீஸ் ஆகுது. ஸோ சரியாக ஓடணுமா எனக்கு நம்பிக்கை இல்லை சத்தியமாக. நல்லா கொஞ்சம் லீவ் அப்போ கொஞ்சம் நல்லா ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி தப்பான டயத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசரு. ஸோ இந்த படத்தை ஃபஸ்ட்டு சூர்யாவை வச்சு புறநானூறு தான் வைக்கலான்னு பார்த்தாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் ரொம்ப பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சூர்யா சொன்னதுனால புறநானூறு மேலே பராசக்தின்னு மாற்றினாங்க. இது எதுக்கு புறநானூறுமா சிவகார்த்திகேயன் நடிகமாக பராசக்தின்னு மாற்றினாங்கன்னா 1950 சிவாஜி கணேசன் ஆடி பராசக்தின்னு ஒரு படம் நடிச்சிருப்பார். அவர் அந்த 1950 உள்ள பராசக்தியோட ப்ரொடியூஸ் பண்ணது ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் தான். இந்த படத்து இப்போ உள்ள பராசக்தி ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் பராசக்தின்னு வச்சிட்டானுங்க. ஸோ இந்த பராசக்தி படம் அமரன் மாதிரியே இந்த அமரன் மாதிரியே இதுக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக்கல். ஸோ இதோட ஃபஸ்ட்டு சிங்கிள் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஆனால் நல்ல ஒரு டயத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜனநாயகன் கரெக்டாக ரிலீஸ் ஆகும்போது அன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது ப்ரொடியூசர் பண்ண தப்பு தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ ராஜேந்திரன் இருக்கார். அடுத்து இன்னொரு சின்னசாமின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரும் சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்து போராடி இருக்காங்க. ஸோ பை கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ.